ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுதான் கேழ்வரகு அடை, அதாவது ராகி அடை. இதில் ராகி மட்டும் இல்லை, நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்து இந்த அடையை பண்ணியிருக்கிறோங்க. இந்த அடை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த அடை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதற்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவிற்கு கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இது கடையில் வாங்கின மாவு தாங்க. இதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா மாவு பச்சையாக இருக்கும். பச்சை மாவு நம்ம என்ன தான் அடையில் வேக வச்சாலுமே இப்படி வறுத்து செய்யும் பொழுது அது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதோட பச்சைத்தன்மையும் போயிடும், பச்சை வாசனையும் போயிடும். அதனால தான் இப்போ இதை நல்லா மணம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. நமக்கு பார்க்கும்போதே, கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும், தனித்தனியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கணும். இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதோட பொடியாக கட் பண்ணினா பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதோட கொஞ்சமாக துருவி வச்சுருக்கிற இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு ரெண்டும் ஆப்ஷனல் தான். பேஸ்ட் சேர்க்காதீங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேண்டாம். கட் பண்ணி போடுறதான மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கின உடனே இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நல்லா பொடியாக துருவின தேங்காயை ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக இருக்கணும் துருவினது. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை பொரியலுக்கெல்லாம் தேங்காய் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கழுவி எடுத்துக்கலாம். நான் கழுவலை, இப்போ தான் கழுவி எடுத்துருக்கிறேன். இதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இலையே குட்டி குட்டியாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கவும் தேவையில்லை, சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது வெங்காயத்தோடு சேர்த்து இந்த முருங்கைக்கீரை, அதாவது முருங்கை இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போவே நல்லா வெந்துடுச்சு அது. இப்போ இதை ஆறட்டும். நல்லா வதங்கினதை ஆற விடணும். இப்போ ஒரு பவுலில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ராகி மாவை ஆட் பண்ணி அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெப்பர் இப்போது எல்லா உணவுலேயும் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, முருங்கைக்கீரை, தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி இதை ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வதக்கின எண்ணெயே இருக்கும் இதில், அதனால் முதல்ல அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் அந்த இலைகளெல்லாம் ஒட்டிகிட்ருக்கிற எண்ணெய், அந்த தேங்காயில் ஒட்டிகிட்ருக்கிற எண்ணெய் எல்லாமே மாவோடு நல்லா சேர்ந்து வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப குழஞ்சும் போகக்கூடாதுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இடியாப்பம் மாவெல்லாம் பிசைகிறோம் இல்லைங்களா, அந்த அளவிற்கு கட்டியாகவும் இருக்கக்கூடாது,
கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கப் தண்ணி இருந்தால் போதும். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாதிரி உருண்டை வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். உருண்டையாக வைக்கும்போது நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை தட்டுறதுக்காக நான் வாழை இலை எடுத்துருக்கிறேன். என்னடா காஞ்ச வாழை இலைன்னு பார்க்காதீங்க, இது வந்து ஃப்ரோசன் வாழை இலை, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இப்போ இந்த இலையில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவியிருக்கேன். இப்போ இதை வந்து அடையை தட்டி எடுக்கும்போது தண்ணியில் அப்பப்போ கையை நனைச்சி தான் தட்டி தட்டி எடுக்கணுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். பாருங்கள் லேசாக அழுத்தம் கொடுத்துக்கலாம் கையாலேயே. இடையிடையில் கையை நனைச்சிக்கலாம் தண்ணியில். கையாலேயே நல்லா அதை தட்டி விட்டுக்கலாங்க. நம்ம வடையெல்லாம் தட்டுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இப்போது தோசைக்கல் சூடாயிடுச்சு. தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ இலையோட அதை கையில் எடுத்து போட முடியாது, பிஞ்சு வந்துடும். அதனால் இலையோட அப்படியே அந்த தோசைக்கல்லில் கமுத்திக்கலாங்க. இப்போ நீங்கள் இலைக்கு பதிலாக பிளாஸ்டிக் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை வந்து தோசைக்கல்லில் போடும்போது பார்த்து ஜாக்கிரதையாக மெதுவாக போடணும், இல்லைன்னா பிளாஸ்டிக் ஒட்டிடும். அதுக்காக தான் இலை எடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள் இலையை மேலால் லேசாக தட்டினதுக்கப்புறம் மெதுவாக இலையை பிரித்து எடுத்தாச்சு. போட்ட உடனே இலையை எடுக்கக்கூடாது, ஒட்டிக்கும். இப்போ மேலால் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்தாச்சு. லேசாக அழுத்த விட்டுக்கலாம், அப்போ தான் அடிப்பகுதியெல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். அடிப்பகுதி நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் வந்து இந்த கரையல்னு இருக்குதே அதனால் கரிஞ்சு போயிடுச்சோன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அது ராகி மாவு தானேங்க, கேழ்வரகு மாவு, அந்த கலர் தான். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் சட்னியோடு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்கு கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்தது, டேஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே